நம்ம சரியா சென்னை மெரினா கடற்கரை கிட்ட தான் இருக்கோம். இப்போ நம்ம சரியா பட்டணம்பாக்கம் பீச் ஆண்டு தான் இருக்கோம். இந்த தீவிர தாக்கத்தை அறியாம நிறைய பேர் இங்க போட்டோ எடுக்கிறதுக்காக வந்துட்டு இருக்காங்க. எங்க அப்பா இறந்து 8 வருஷம் ஆகுது பிரதர். எங்க அப்பாவோட டீசல் மானியத்துலேருந்து எதுவுமே என்னோட நேமுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியல. 8 வருஷமா கவர்மெண்ட்லேருந்து எனக்கு எந்த ஒரு நிதியும் வரதில்லை. இப்போ நான் கடலில் போய் இறந்துட்டனாலும் எனக்கு ₹1 கூட கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா சொசைட்டியில் மெம்பர் இல்லை. இப்போ அரசாங்கம்லாம் சரியா தான் நடத்துறாங்களா? எல்லாமே அரசாங்கம் சரியா என்ன நடத்த போகிற அவசியம் இருக்காதுல்ல. வணக்கம். இப்போ நம்ம சரியா சென்னை மெரினா கடற்கரை கிட்ட தான் இருக்கோம். இங்க வந்து பாத்தீங்கன்னா பெங்கல் புயலால வந்து பாத்தீங்கன்னா இந்த கடற்கரை ஃபுல்லாவே நீரால மூழ்கி இருக்கு. இங்க யாருமே ஆள் நடமாட்டமே யாருமே இல்ல. வெளியே போலீஸ் வந்து பாத்தீங்கன்னா பேரிகேட் போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிருக்காங்க, உள்ள வரக்கூடாது சொல்லிட்டு. காற்றோட தீவிரம் வந்து பாத்தீங்கன்னா நேரம் கடக்க அதிகமாயிட்டே இருக்கு, ரொம்ப தீவிரமாயிட்டே இருக்கு. இப்போ வந்து பாத்தீங்கன்னா 60 கிலோமீட்டர் ஸ்பீட்ல வரும்னு சொல்றாங்க. இன்னும் போக போக 90 கிலோமீட்டர்ஸ் வேகம் வரைக்குமே கூடும் சொல்லிட்டு இருக்காங்க. இன்னும் பெங்கல் புயல் வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லா கரையை கடக்கல. நாளைக்கு தான் வந்து நாளைக்கு காலையில, இன்னைக்கு 30ஆவதா, நாளைக்கு 1ஆம் தேதி காலையில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த புயலானது வந்து கரையை கடக்கும் சொல்கிறாங்க. இப்போவே வந்து பார்த்தீங்கன்னா மழையின் தீவிரம் ரொம்ப அதிகமாக இருக்குது, காற்றின் தீவிரம் ரொம்ப அதிகமாக இருக்குது. இன்னும் போக போக எப்படி இருக்குன்னு தெரியல. முடிஞ்ச வரைக்கும் யாருமே வீட்டிலேருந்து வெளியே வராமல் இருக்கிறது நல்லது. இப்போ நம்ம சரியா பட்டணம்பாக்கம் பீச்சாண்டு தான் இருக்கோம். இங்கே பெங்கலோட புயலின் தாக்கம் ரொம்பவே அதிகமாக இருக்குது, காற்றின் தாக்கமும் ரொம்ப அதிகமாக இருக்குது. நம்மளால் இங்கே நின்று கூட பேசவே முடியல. இங்கே நம்மளால் பார்க்க முடியும், இங்கெல்லாம் அலைலாம் வந்து பார்த்தீங்கன்னா ராட்சச அலை மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கருப்பு கலரில் வருது. என்னன்னே தெரியல. இதோட இந்த தீவிர தாக்கத்தை அறியாம நிறைய பேர் இங்க போட்டோ எடுக்கிறதுக்காக வந்துட்டு இருக்காங்க. அவங்க எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா இந்த காவல்துறையாளர்கள் வந்து இங்க வேட்டை அடிக்கிறது நம்மளால பார்க்க முடியும். இன்னும் ஃபுல்லாவே வந்து பாத்தீங்கன்னா இந்த பெங்கல் புயலானது கடக்கவே இல்லை. அதுக்குள்ளேயே இவ்வளவு தீவிரமா இருக்கு. இன்னும் நாளைக்கு காலையில வந்து பாத்தீங்கன்னா எந்த அளவுக்கு இருக்குன்னு சொல்லிட்டு தெரியல. முடிஞ்ச வரைக்கும் அவங்க வீட்டுல இருக்கிறதே நல்லது. போட்டோ எடுக்கிறோம், வீடியோ எடுக்கிறோம், ரீல்ஸ் பண்றோம்னு சொல்லிட்டு தயவு செஞ்சு இந்த கடல் பக்கம்லாம் வராதிங்க. காற்றின் தாக்கமும் கடலின் அலையின் தாக்கமும் ரொம்ப அதிகமா இருக்கு, ஜாக்கிரதையா இருங்க. நான் இந்த புயலோட தாக்கம் இவ்வளவு தீவிரமா இருக்கு, இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க நீங்க? புயலோட தாக்கம் இது மாதிரி புயல் இங்கே உருவாகி வரதுனால, ஊருக்கு நேரம் வரதுனால, அதனால் வந்து தாக்கங்கள் அதிகமாக இருக்குது. ஓகே. இந்த கவர்மெண்ட் உங்களுக்கு எத்தனை நாள் வந்து மீன் பிடிக்கூடாது சொல்லிட்டு தடை விதிச்சிருக்காங்க? அவங்க 1 வாரம் சொன்னாங்க. ஓகே. இப்போ 4 நாளாக இருக்குது. ஓகே. இது மேல் போட்டு இது கரை வந்தால் தான் அதுக்கப்புறம் அவங்க ஆர்டர் கொடுப்பாங்க, இது மாதிரி தொழிலுக்கு போகலான்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் தான் இங்கேருந்து நாங்கள் தொழிலுக்கு போக முடியும். ஓகே. இந்த புயல்னால உங்களோட வாழ்வாதாரம் எந்த அளவுக்கு பாதிப்பு? வாழ்வாதாரம் நிறைய பாதிப்பு. இது வளவாறு பாதிப்பு, போட்டு பாதிப்பு, இன்ஜின் மழை பட்டுதுன்னா இன்ஜின் பாதிப்பு, எல்லாம் போய் நிறைய பாதிப்பு. கொஞ்சம் நஞ்சங்கள் இங்கேருந்து தூக்கின்னு போனால் கல்லில் எங்களையும் போட்டு தேஞ்சு கீழே ஓட்டையாகுது. ஓகே. நிறைய பாதிப்பு. இப்போ இங்கே இருக்கிற போட்டெலாம் நீங்கள் எங்கே எடுத்துகிட்டு போயிட்டு இருக்கீங்க? இங்கே போட்டு கொஞ்சம் ஏறத்தி கொண்டு வச்சுருவோம். இப்போ இன்னும் புயல் கரை கிடக்கல. ஓகே. இன்னும் நைட்டு கரை கிடந்துனாக்கா நம்ம நைட்டில் வந்து அந்த அளவுக்கு வந்து பார்க்க முடியாது, காற்றும் வரப்புன்னு சொல்கிறாங்க. ஓகே. அதனால் இன்னும் கொஞ்சம் ஏற அப்படி எடுத்துன்னு கொண்டு கிட்ட வச்சிடணும், ரோட்டு கிட்ட கொண்டு வச்சிடணும். ஓகே. அதுதான் எங்களுக்கு போட்டுக்கு வலையை சேஃப்டி பண்ணிட்டோம்னா எங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதுதான் மெயின். இன்னும் பல பேரோட போட் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் கரையை ஒட்டியே இருக்கு, அவங்களாம் வரலையா? வருவாங்க. அப்போ காற்று அடித்தனால அப்படியே படிப்படியாக வர்றாங்க. ஒன்றே சாயந்தரமாக எல்லாம் வந்து இழுத்துருவாங்க. எல்லாம் இழுத்துட்டு நைட்டுக்குள்ளே எல்லாம் போயிடும் ஏற. ஓகே. இந்த போட் எடுக்கிற பணிக்கு வந்து கவர்மெண்ட் ஏதாவது உதவி பண்ணுறாங்க? அதில் எங்கள் பணத்தை வச்சு தான் நாங்கள் பண்ணுறோம். அவங்க கவர்மெண்ட்லாம் எதுவும் உதவி பண்ணல. நாங்களே தான் அந்த தம்பி கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுவோம், அந்த போட்டு வண்டி இழுக்கிறதுக்கு. ஆமாம், அவன் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுவான். அவன் தான் எங்கள் எல்லா போட்டு இழுக்கிறது அவன் தான், அந்த பையன் தான். ஆமாம், அவன் டீசல் அவனே போட்டு எங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுவான், உதவியாக பண்ணுவான். ஆனால் இங்கே இருக்க போட்லாம் உங்களோட பண காசு போட்டு தான் நீங்கள் வந்து இதெல்லாம் எடுத்து வைக்கிறீங்க சொல்கிறாங்க. கவர்மெண்ட்லேருந்து எதுவுமே உதவி பண்ணலையா உங்களுக்கு? இது இந்த மாதிரி விஷயமே வந்து கவர்மெண்ட்டில் எந்த ஊருக்குமே வந்து மானியமும் கொடுக்குறதில்ல, எதுவும் பண்ணுறதில்ல. ஃபர்ஸ்ட்லாம் வந்து போட்டு தோலில் தான் கட்டி இழுப்பாங்க. இப்போ வந்து எல்லாருக்கும் அது இப்போ டெக்னாலஜி வளர்ந்து போச்சு, வலைங்கெல்லாம் வெயிட் அதிகமாக போச்சு, இழுக்கிறது கஷ்டமாக இருக்கிறதுனால டிராக்டர் வாங்குறோம். அந்த டிராக்டருக்கு மானியமும் கிடையாது. இப்போ ஒரு போட்டை இப்போ நம்ம இடத்துல மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு 200 போட்டு இருக்குது. மொத்தம் ஊருக்கு 2 வண்டி இருக்குது. ஒரு 50 போட்டுக்கு ஒரு வண்டி, மீதி இருக்க 100 போட்டுக்கு ஒரு வண்டி, அந்த மாதிரி இருக்குது. இப்போ இந்த மாதிரிலாம் இழுக்கிறதுக்குலாம் யார்கிட்டையும் ₹1 கூட காசு வாங்குறது இல்லை. சிம்பிளாக பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 3000 டீசல் நாங்கள் கை காசு போட்டு தான் ஒரு ஆளுக்கு டிரைவர் பேட்டா பார்த்தா ஒரு நாளைக்கு 1000 பார்த்தாலும் 5000 நாங்கள் இலவசமாகவே தான் எங்கள் ஊர் ஆளுக்கு நாங்கள் பண்ணுறோம். ₹1 காசை வாங்குறது இல்லை. இதில் எங்களுக்கு நஷ்டம் தான், இருந்தாலும் ஒரு சேவையாக பண்ணுறோம். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்சூரன்ஸ் மாதிரி ஏதோ தரான்னு சொல்கிறாங்க, ₹4000 ஏதோ கொடுக்குறதா சொல்கிறாங்க. அதை பற்றி என்னன்னா? பிரதர், அது ஒரு வருஷத்துக்கு ஒரு ₹4000 தராங்க பிரதர், தடைக்காக. ஒரு வருஷத்தில் ஒரு மாதம் ஃபுல்லாக வீட்டில் இருக்கோம். ஒரு நாளைக்கு சராசரி மனுஷனோட செலவு ஒரு ₹200 வச்சா கூட ஒரு குடும்பத்தில் 4 பேர் இருக்கிறோம்.
ஒரு நாளைக்கு 800 இல்லாமல் குடும்பம் தள்ள முடியாது. ஒரு மாதத்துக்கு 4000 தந்தா 4000 வச்சு என்ன பண்ணுவாங்க? ஒரு மாதத்துக்கு 4000 ஒரு நாளைக்கு என்ன வருது கணக்கு? 4000 நீங்கள் வந்து ஒரு நாளைக்கு சிம்பிளாக சொல்கிறேன், ஒரு நாளைக்கு 10 ரூபா 20 ரூபா ரேட்டு தான் வருது. அதை வச்சு என்ன ஒரு வாழ்க்கை வாழ முடியும்? என்னைக்கு நீங்கள் கடலுக்குள்ளே போகலான்னு சொல்லியிருக்காங்க கவர்மெண்ட்? பிரதர் ஆல்மோஸ்ட் ஒரு வாரமாக நாங்கள் கடலுக்கு போகாமல் தான் இருக்கோம். இன்னும் கூட புயல் கரையை கடந்து ஒரு 2-3 நாளைக்கு போக வேணாம் தான் சொல்லியிருக்காங்க. புயல் கரையை கடக்கணுன்றது நாளைக்கு காலையில் அறிவிச்சிருக்காங்க. அதை அறிவித்து அதை கரையை கடந்ததுக்கு அப்புறமா தான் நாங்கள் கடலுக்கு போக முடியும். இதனால உங்கள் வாழ்வாதாரம் எந்த அளவுக்கு பாதிப்படைஞ்சிருக்குண்ணா? அதான் பிரதர், ஒரு நாளைக்கு 800 சராசரி வாழ்க்கைக்கு தேவைன்னா 10 நாள் போகலன்னா 8000 ஒரு ஆளுக்கு நஷ்டம் தானே. அந்த 8000 பணம் இருக்கவன் சம்பாரிச்சு அதை வச்சு சாப்பிட்றான். பணம் இல்லாத ஏழை அந்த 8000 கடனாக தான் இருக்குது. கடன்காரனாகவே இருப்பான், பணக்காரனாகவே இருப்பான். எங்களோட வாழ்க்கை எப்பவுமே கஷ்டமான வாழ்க்கை தான் பிரதர். இதுக்காக ஏதாவது அரசாங்கம் மூலியமா ஏதாவது மானியம் ஏதாவது ஒதுக்கப்படுறாங்களா? ஏதாவது பேச்சுவார்த்தை ஏதாவது நடந்திருக்கா? இல்லை பிரதர், மழை நிவாரண காசுன்னு சொல்லிட்டு ஒரு 6000 போடுவாங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு இப்போ வர்றதில்லை பிரதர். இப்போ ஒரு 5000 பேருக்கு வரணும்னா 1000 பேருக்கு வருது, மீதி 4000 பேருக்கு வரல. போய் கேட்டாலும் அதோ அனுப்புகிறோம், நான் தந்துடுவோம், உங்களோட பேங்க் புக் ஜெராக்ஸ் கொடுங்க, எதனா டீட்டெயில்ஸ் கேட்டு வாங்குறாங்க. நான் வரதும் இல்லை. எங்கள் அப்பா இறந்து 8 வருஷம் ஆகுது பிரதர். எங்கள் அப்பாவோட டீசல் மானியத்துலேருந்து எதுவுமே என்னோட நேமுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியல. 8 வருஷமாக கவர்மெண்ட்லேருந்து எனக்கு எந்த ஒரு நிதியும் வரதில்லை. எங்கள் அப்பா இறந்துட்டாரு, அதுக்கான தேவையான டாக்குமெண்ட் எல்லாமே கொடுத்தாச்சு. எல்லா டாக்குமெண்ட்டும் கொடுத்தும் எனக்கு இன்னும், நான் ஒரு மீனவன், நான் கடலை தொழில் நம்பி தான் இருக்கேன். எனக்கு இன்னும் சொசைட்டி இல்லை, சொசைட்டி நம்பர் இல்லை. சொசைட்டியில் மெம்பராக இருந்தால் தான் கடலில் நான் போய் இறந்தாலும் கவர்மெண்ட்லேருந்து எனக்கு காசு கொடுப்பாங்க. இப்போ நான் கடலில் போய் இறந்துட்டனாலும் எனக்கு ₹1 கூட கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா சொசைட்டியில் மெம்பர் இல்லை. எனக்கு 27 வயசு ஆகுது பிரதர். எனக்கு இன்ன வரைக்கும் சொசைட்டியில் மெம்பர் இல்லை. இதெல்லாம் கவர்மெண்ட்டு நிறைய எங்களுக்கு செய்ய வேண்டியது இருக்குது. இப்போ நம்ம சென்னை லூப் சாலையில் அமைஞ்சிருக்க நவீன மீன் அங்காடியில் தான் இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தான் ஓப்பன் பண்ணாங்க. இங்கே வந்து சனி ஞாயிறுனாலே இங்கே கூட்டம் குவியும். ஆனால் இன்றைக்கின்னு பார்த்தீங்கன்னா கூட்டமே இல்லை. பெங்கல் புயல்னால இங்கே இருக்க மீன் வியாபாரிகள் எல்லாம் ரொம்ப அவதிப்படுறாங்க. அவங்களோட மனநிலை எவ்வாறு இருக்குன்ட்டு நம்ம அவங்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. அக்கா, இன்னைக்கு சனிக்கிழமை எந்த கூட்டமே வரவே இல்லை. இதனால் உங்கள் வாழ்வாதாரம் எந்த அளவுக்கு பாதிப்படைஞ்சிருக்கா? எங்களுக்கு வாழ்வாதாரம், நாங்கள் கடையில் போய் மீன் வாங்கிட்டு வந்தால் தான் நாங்கள் பிழைக்க முடியும், நாங்கள் சாப்பிட முடியும். எங்களுக்கு மழை சரியான வந்தால் எங்களுக்கு வியாபாரமே கிடைக்கல. கோயில் வருது, ஆம்பளைங்களும் கடலுக்கு போனால் தான் பசி இல்லாத சாப்பாடு பிள்ளைங்களும் காப்பாற்றும். இதை கண்டு தான் நாங்கள் வாழ்கிறோம். வேறு எந்த வேலையும் எங்களுக்கு தெரியாது. இந்த புயல் வர்றதுனால எங்களுக்கு வகுத்துல தண்ணி இருக்க மாதிரி என்ன ஆகுமோ ஏதாகும். சரியா எத்தனை நாளுக்கு அவங்களுக்கு வியாபாரம் சரியாக நடக்கலை? எங்களுக்கு வியாபாரம் இந்த மழைகளை வந்ததுனால எங்களுக்கு வியாபாரம் கம்மியாயிடுச்சு. மழை வராதனால கொஞ்சம் எங்களுக்கு வியாபாரம் ஆகுது. சனி ஞாயிறுனாலும் வியாபாரம் நடக்குது. ஆனால் இது வந்தாலும் வியாபாரம்லாம் இல்லை. அப்படியே உட்காந்துட்டு ஐஸ் வச்சுட்டு போயிடுறோம் நாங்கள். ஓகே, நீங்கள் இவ்வளோ மீன் வச்சுருக்கீங்க, இந்த மீன்லாம் வந்து விற்பனை ஆகிடும்னு நினைக்கிறீங்களா? எப்படி நாங்கள் இது மீன் விற்குமா நாங்கள் நினைக்கிறோம். நாங்கள் ஒன்று வராங்க போகிறாங்க, வாங்கிட்டு போகிறாங்க. சில பேர் வாங்க மாட்டுறாங்க. நாங்கள் மறுபடியும் அதை ஐஸ் வச்சு நாளைக்கு விற்போம். நாங்கள் இத்தனை நம்பி தானேப்பா இருக்கிறோம். நாங்கள் இதுக்காக வந்து கவர்மெண்ட் சைட்லேருந்து ஏதாவது உங்களுக்கு நிவாரணம் ஏதாவது கொடுத்துருக்காங்களா? எதுவுமே வரலப்பா, எதுவுமே கொடுக்கல. மக்களுங்களும் வந்து பார்க்கல. இவ்வளோ மழை பெய்யுது, இவ்வளோ கொள்ளுது, என்னடா எப்படி சாப்பிட்றாங்க கொள்றாங்க. வலைக்கு போனால் ஆம்பளைங்க சம்பாரிச்சுன்னு வந்து கொடுத்தா அத்தை நம்பி சாப்பிடுவோம், ஒலை வச்சு பிள்ளைங்க சாப்பிடுவோம். இந்த கெழிச்சவங்களாம் என்ன செய்கிறாங்க? ஒன்றுமே கிடையாதுப்பா. நாங்கள் தான் கை நாடி பிழைக்கிறது, வாழ்கிறது எல்லாமே நாங்கள் தான். இந்த மலையிலையுமே வந்து பார்த்திங்கன்னா சில டெலிவரி பாய்ஸ்லாம் டெலிவரி பார்க்குறது நம்மளால் பார்க்க முடியும். ஓகே, எப்படி இருக்குது தீவிரம் இது வரைக்கும்? தண்ணி அது ஃபுல்லாகவே இருக்கான்றீங்களா? இப்போ நீங்கள் வீட்டிலேருந்து பணிக்கு போயிட்டு இருக்கீங்களா? இல்லை வேலை முடிச்சுட்டு வீட்டுக்கு போகிறேன். எப்போ வந்தீங்க? எத்தனை மணிக்கு வந்தீங்க நீங்கள் ஒர்க் பண்ண? காலையில் 6 மணிக்கு வருவோம், 2 மணிக்கு வீட்டுக்கு போகிறேன். இப்போ நம்ம சரியாக நுங்கம்பாக்கத்தில் இருக்க சாரங்கபாணி ஸ்ட்ரீட்டில் தான் இருக்கும். இந்த ஸ்ட்ரீட்டானது வந்து பார்த்திங்கன்னா இந்த பெங்கல் புயலால் வந்து பாதிப்படைஞ்சு தெரு ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா மழை நீர் சூழ்ந்துருக்கிறத நம்மளால் பார்க்க முடியும். அங்கே நிறைய மரங்கள்லாம் வந்து விழுந்திருக்கு. இந்த மரங்கள்லாம் அகற்றும் பணியில் வந்து பார்த்திங்கன்னா இந்த துப்புரவாளர் பணிகள்லாம் வந்து ஈடுபட்டு இருக்காங்க ரொம்பவே தீவிரமாக. காலையில் 6 மணிலேருந்து வந்து பார்த்திங்கன்னா அவங்க எல்லாருமே வேலைக்கு வந்து தீவிரமாக ஈடுபட்டு இருக்காங்க. இங்கே பார்த்திங்கன்னா தெரியும், இங்கே டிரான்ஸ்ஃபார்மர் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வெள்ளை நீர் தண்ணியில் அப்படியே இருக்குது. இப்போ யாராவது இங்கே நடந்தால் கூடவே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஆபத்தான சூழ்நிலை தான் இருக்குது. நாங்களுமே இங்கே தண்ணியில் தான் இருக்கோம். ஆனால் எங்கேண்ணா போயிட்டு இருக்கீங்க? வீட்டுக்கு ப்ரோ, ஒரே சைடு ப்ரோ வீடு. ஓகே, வெளியே வர வேணாம்னு சொல்லியிருக்காங்களா கவர்மெண்ட்டில்? நீங்கள் வெளியே சுற்றிட்டீங்களா? என்ன காரணம்? ஏதாவது வேலையாக இருக்கீங்களா? வேலைக்கு முடிச்சு தான் வரேன், வண்டி இல்லை. ஓகே, அதான் அண்ணன் நான் சொன்னேன், அவரும் வண்டி அப்போ தள்ளுன்னு வராரு இட்டுன்னு போகிறதுக்கு. ஓகே, இந்த பெங்கல் புயலோட பாதிப்பு எந்த அளவுக்கு தீவிரமாக இருக்குன்னு நினைக்கிறீங்க? ரொம்பவே இருக்குது ப்ரோ. ஓகே, இப்போது அரசாங்கம்லாம் சரியாக தான் நடத்துகிறாங்களா? எல்லாமே அரசாங்கம் சரியாக இருந்தால் நேரத்தை நான் நடந்து போகிற அவசியம் இருக்குது. அதில் எந்த மாதிரி ஸ்டெப்லாம் எடுத்துருக்கலாம்னு நினைக்கிறீங்க நீங்கள்?
அவ்வளோ பெரிய சிஎம்மு அங்கங்கே அங்கங்கே வட்ட செல்லாகிறாரு, பகுதி செல்லாகிறாரு, மாவட்ட செல்லாகிறாரு. அவர் நினச்சிருந்தா ஒரு பகுதிக்கும் ஃபோன் பண்ணி பகுதி செல்லாகிறாரு, இங்கே மோட்ரு போட்டு தண்ணி எடுத்து விட சொல்லலாம். அவர் அது மாதிரி பண்ண மாட்டார். ஆனால் அவங்க என்ன சொல்லுவாங்கன்னு என்ன சொல்கிறாங்கன்னா, மழை நிற்கட்டும், மழை நின்ன பிறகு நாங்கள் எடுக்கிறோம். மழை நின்னா நாங்களே போய்டுவோமே. அதான் அந்த மலையில் தான் நம்ம வேலை செய்யணும். மழை நின்றப்ப நாங்களே செஞ்சு போட்டு போய்டுவோமே. எதுக்கு அவங்க கட்சி ஆளுங்க பண்ணணும்? நாங்களே பண்ணலாம். ஒரு பகுச்செல்லாம் வச்சுக்கிறாங்க, நல்லா சம்பாதிக்கிறாங்க பகுச்செல்லாரு. அந்த பகுச்செல்லாருக்கு ஃபோன் பண்ணால் வந்து மோட்ரு போட்டு நாங்களே பண்ணுறோம் ப்ரோ. மழை நின்னா கார்பரேஷன் ஃபோன் பண்ணால் மோட்ரு எடுத்துன்னு வந்துடுவாங்க. ஆட்சி சரியில்லை ப்ரோ. ஆட்சி சரியில்லைன்னா அப்படி தான் நான் தான் பண்ணுறது.